வத்தலகுண்டு மஞ்சள் ஆற்று பாலத்தை பலப்படுத்த வேண்டும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மஞ்சள் ஆற்று பாலத்தை பலப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதாக தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் லிங்கேஷ் பேட்டியளித்தார். வத்தலகுண்டு நகரில் முக்கிய இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய மஞ்சள் ஆறு பாலம். இந்த பாலம் தேனி பெரியகுளம், குமிளி, கொடைக்கானல், பண்ணக்காடு, சபரிமலை ஆகிய பகுதிகளை இணைக்கும் முக்கிய பாலமாக உள்ளது. இந்த பாலம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பாலம் சிதலமடைந்து உள்ளதால் புது பாலம் கட்டப்பட்டு 30 வருடங்கள் ஆகின்றன. தற்போது இந்த பாலம் மிக மோசமான நிலையில் சிதலமடைந்துள்ளது. இந்த பாலத்தை சரி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் பாலத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். இந்த பணி முழுமையாக நடைபெறாமல் மக்களை ஏமாற்றும் வண்ணம் மிகவும் சிதலமடைந்துள்ள கைச்சுவரை மட்டும் புதுப்பித்து பாலத்தின் அடியில் உள்ள தூண்களை, பாலத்தை தாங்கி நிற்கும் தூண்களை பலப்படுத்தும் பணியை செய்யவில்லை. இதனால் இந்த பாலம் சீரமைக்கும் பணி முழுமை அடையவில்லை. நாள் ஒன்றிற்கு 5000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் தினந்தோறும் இப்பாலத்தின் மீது செல்வதால் பாலத்தை தாங்கி நிற்கும் தூண்கள் பலப்படுத்த வேண்டும். மேலும் பழைய பாலத்தை சீரமைக்க அதை தாங்கும் மேல்பக்க சுவரை மீண்டும் கான்கிரீட் பலப்படுத்த வேண்டும். ஆனால் மக்கள் பார்வைக்கு பயன்படுத்தப்படும் கைப்பிடி சுவரை மட்டும் புதுப்பித்து பாலத்தை புதுப்பிப்பது போல் காட்டினால் பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள். ஆகவே இது குறித்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையிடம் பாலம் வேலை முழுமையாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதன் மீது நடவடிக்கை இல்லாததால் பால வேலை தொடர்ந்து மந்தமான நிலையில் கைப்பிடி சுவர் புதுப்பிக்கப்படும் நிலை தொடர்வதாலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறையினர் கள ஆய்வு செய்து பாலத்தை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இது சம்பந்தமாக தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் இளைஞரணி மாநில துணை செயலாளர் லிங்கேஷ் செய்தியாளர்களிடம் கூறும்போது, பாலம் மேடை முழுமையாக புதுப்பிக்கும் பணி முறையாக செய்யவில்லை என்றால் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்கள் நடத்தப்படும் என தெரிவித்தார். News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.